அப்படி என்றால் உங்கள் கணவராகிய முதல் கணவராக விளங்கக்கூடிய தாராபுகள் படைத்த அவர்தான் என் புருஷன். அதை புருஷனை கூட்டு வரணும். பொற்பாதங்களுக்கு பத்தினி பாஞ்சாலி வணக்கம். பாஞ்சாலி, என்னுடைய திவ்ய பாதங்களை வணிதா என்னவா அடி பாதம் அதை படித்தாதாலே கணவனே கண்கண்ட தெய்வம் என்ற உதாரணத்துக்கு இலக்கணமாக இருக்கக்கூடிய நீயோ என் திவ்ய பாதங்களை பணிந்ததனால் இந்த பாருலகிலே நீண்ட ஆயுள் பெற்று நெடுங்காலமாக வாழ்ந்திருப்பாய். மங்களம் உண்டாகட்டும். பாஞ்சாலி, என்னை எதுக்குன்னா கூப்பிட்டீங்க? பாஞ்சாலி, இதோ மேகலோகத்திலிருந்து லிகிதம் வந்தது. இதோ மேகராஜனுடைய மகளாக விளங்கக்கூடிய மின்னல் ஒளி என்ற பெண்ணை உன் கணவனாக விளங்கக்கூடிய அர்ஜுன மகராஜன் 5 வருடங்களுக்கு முன்பதாக யாருக்குமே தெரியாமல் காந்தர்வ திருமணம் செய்து அண்ணன் தருமரிடம் சொல்லி முறையாக அழைத்து போகிறேன் சொல்லிட்டு வந்திருக்கிறான். ஆனால் 5 வருடமாக அங்கே போகவே இல்லை. கணவன் வராத காரணத்தினால் தற்கொலை முயற்சிக்கு ஈடுபட்டால் அதை தன்னுடைய தந்தையாராக விளங்கக்கூடிய மேகராஜனோ தடுத்து நிறுத்தி எனக்கு லிகிதம் அனுப்பியிருக்கிறார். சரிவரியான புத்திமதிகளை சொல்லி உன் தம்பியை அனுப்புங்கள் என்று சொல்லி இருக்கிறார். அதாவது ஒரு பெண்ணுக்கு துரோகம் செய்யக்கூடாது. அதனால் அர்ஜுனன் இங்கே இல்லை, எந்த நாட்டிற்கு சென்றிருக்கிறான் என்று எனக்கும் புரியவில்லை. உனக்கு ஏதாவது தெரியுமா? உன்னிடம் சொன்னானா? அண்ணன் தம்பிங்க உங்ககிட்டயே சொல்லாத ஒரு விஷயம் பொண்டாட்டி என்கிட்ட சொல்லுவாரா? எனக்கெல்லாம் எதுவுமே தெரியாதுங்க. இதுக்கு என்ன வழி? இந்த விஷயம் எல்லாம் எனக்கு தெரியல. இருந்தாலும் ஒருவேளை எனக்கு தெரியாம கூட இருக்கலாம்னு மறைச்சு வச்சிருக்கலாம். நான் வரல, தம்பியே கூப்பிட்டு தனிமையில் நான் இல்லாதப்ப கேளுங்க, சொன்னாலும் சொல்லுவார். சரி, அப்படி ஆகட்டும். நான் போய் வீட்டுல வேலை செய்ய. யார் எங்க? குழம்புல ஆக்கணும் இல்ல, யாரப்பா இங்க? தம்பி தாண்டவம் சாமி ஒன்றதம். உன்னிடம் பேச விரும்பவில்லைப்பா. அதாவது மனைவிக்கும் தெரியவில்லை. அதனால் சீக்கிரமாக
56 தேசங்களுக்கு பறைசாட்டுங்கள். உங்ககிட்டயும் சொல்லாம போயிருக்கிறாரு, உங்க பொண்டாட்டி கிட்ட சொல்லாம போயிருக்கிறாருன்னு எங்க போய் எந்த கோட்டையில கிடக்குறாரோ தெரியல. அந்தாள பாவி என் தம்பி அந்த வேலை செய்யக்கூடியவன். போறது இல்லைங்களா? சரி, 56 தேசங்களுக்கு பறையாற்றுங்கள். அண்ணன் தர்மர் உயிருக்கு ஆபத்து என்று கேட்டால் நிச்சயமாக அர்ஜுனன் தேடி வருவான். பறைசாட்டுங்கள். அருமைய சபையர்களே, இவ்விதமாகத்தானே தர்மர் ஆக்ரோஷமான கோபம் கொண்டு அவருடைய தம்பியாகி அர்ஜுனனை தேட செல்ல போவது. இப்பொழுது அர்ஜுன மகாராஜ் வருகிறார். அவர் வந்தால்